கேப்டன் தொலைக்காட்சியின் மாலை செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். உத்தரகாண்டில் அமலானது குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஜனநாயக படுகொலை அரங்கேற்றப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கண்டனம். மதுரையில் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். எழுச்சி உரையாற்றுகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். பணத்தை மட்டுமே நம்பியுள்ள அதிமுகவை வீழ்த்துவதே தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் குறிக்கோள். சென்னையில் வைகோ பேட்டி. தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதாக இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழகத்தில் முக்கிய திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை எனவும் புகார். தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கும் நடைமுறை அதிகரிப்பு. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி கவலை. ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சிகளை புரட்டி போட்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும். திருமாவளவன் நம்பிக்கை. கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், உலகம் முழுவதும் இன்று இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் திருவிழா கிறிஸ்தவ மக்களால் ஈஸ்டர் பண்டிகையாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது என்றும், வாழ்க்கையில் சத்தியம் சில நேரங்களில் தோற்பது போல் தோன்றினாலும் இறுதியில் வென்றே தீரும் என்பதுதான் இப்பெருவிழா மக்களுக்கு உணர்த்தும் செய்தியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தாம் ஒவ்வொருவரும் அவரவர் லட்சியங்கள் நிறைவேற உழைக்கும் போது சில பின்னடைவுகள் ஏற்படலாம் என்று தெரிவித்துள்ள கேப்டன், அதனால் மனம் தளர்ந்து போகாமல் விடாமுயற்சியுடன் போராடினால் வெற்றி நிச்சயம் என்பதே உண்மை என்றும் கூறியுள்ளார். ஒரு தனி மனிதன் தன்னை நேசிப்பதைப் போலவே பிற உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற போதனையை உலகிற்கு உணர்த்தியவர் இயேசு கிறிஸ்து என்றும், எனவே எல்லா மக்களிடமும் நாம் ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றும் கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகில் அமைதி நிலவ, மனிதநேயம் தழைக்க ஈஸ்டர் திருநாள் ஒரு இன்பத் திருநாளாக மலரட்டும் என்று கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், தம்மாலான உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்திட வேண்டும் என்றும், ஏழைகளுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்பது தேமுதிகவின் கொள்கை முழக்கமாகும் என்று தெரிவித்துள்ள கேப்டன், இந்நாளில் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் தேமுதிக சார்பில் தனது இதயமார்ந்த ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மதுரையில் இன்று மாலை நடைபெறும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். இதற்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் தீபன் சக்கரவர்த்தி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் தீபன். தீபன், உங்களுடைய கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் இன்று மூன்றாவது நாளாக மதுரை மாநகரில் தீபன், நீங்க இணைப்புல இருக்கீங்க. நேரத்தில் இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. நடைபெற இருக்கின்ற 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் 2 கட்டங்களாக அதன் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இது குறிப்பாக பல சிறப்பான அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. நிச்சயமாக அனைவருக்கும் கல்வி, விலைவாசி குறைப்பு, ஊழல் ஒழிப்பு, பெண்கள் முன்னேற்றம், இது மட்டும் இல்லாமல் பல இது போன்ற பல நல்ல திட்டங்கள் இந்த தேர்தல். அவருடைய இணைப்பு துண்டிருக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவருடைய கருத்துக்களை கேட்பதற்கு முன்னால் மற்ற செய்திகளை பார்க்கலாம். உத்தரகாண்டில் நாளை நம்பிக்கை வாக்கு கோரவிருந்த நிலையில் திடீரென அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஜனநாயக படுகொலையை மத்திய அரசு அரங்கேற்றியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரகாண்டில் ஆளும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து 9 அதிருப்தி எம்எல்ஏக்கள் பாஜகவுடன் சேர்ந்து அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். இதனால் முதலமைச்சர் ஹரிஷ் ராவத் நாளை பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் கே பால் உத்தரவிட்டார். இதனிடையே ஆட்சியை தக்க வைக்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஹரிஷ் ராவத் ஈடுபடுவதாக ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரத்தை காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏ ஒருவர் நேற்று வெளியிட்டார். இதனால் மாநில அரசை கலைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வலியுறுத்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை பாஜக தலைவர்கள் நேற்று சந்தித்து மனு அளித்தனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில்
உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உத்தரவை அடுத்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இதனிடையே உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தி மத்திய அரசு ஜனநாயகத்தை கொலையை அரங்கேற்றியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மற்ற மாநிலங்களை விட வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவது தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக இந்திய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற நுகர்வோர் தின விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது உள்ள சட்டப்படி இதனை தடுப்பது என்பது இயலாத காரியம் என்றும் இதனை முற்றிலுமாக கட்டுப்படுத்திட தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 5 மாநிலங்களில் நடைபெறும் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நேர்மையாக நடைபெற வேண்டும். ஜனநாயகம் வளர நல்ல வேட்பாளர்கள் தேவை என்பதை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜனநாயகத்துக்கு ஒரு வெற்றின்னு தான் பார்க்கிறேன். நான் எல்லா கட்சிகளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வாக்காளர்கள் எல்லாரும் நல்ல முறையில் தேர்ந்தெடுக்கணும். நல்ல வேட்பாளர்கள் தேவை. நாட்டுக்கு ஜனநாயகம் நன்றாக சுபிட்சம் அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக தேர்தல் நன்றாக அமைதியாக நடைபெற வேண்டும். இதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பார்கள் என்று நினைக்கிறேன். பணபலத்தை குறைக்கணும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அதை குறைக்கணும். அந்த பணபலத்தை குறைத்து நல்ல நேர்மையாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சிகளை புரட்டி போட்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மோதிரம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதாக கூறினார். மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் வரும் 31ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பாக இறுதி முடிவு செய்யப்படும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஊழல் மற்றும் மதுவை ஒழிப்பதற்காகவும் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காகவும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் 50 ஆண்டு கால ஆட்சியை புரட்டி போட்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் செயல்படாத அரசாக உள்ள அதிமுக அரசை அகற்ற அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் திருமாவளவன் அப்போது கேட்டுக் கொண்டார். ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் மக்கள் நல கூட்டணியின் முதன்மையான நோக்கம் என்பதை மிக தெளிவாக எல்லா பிரச்சாரங்களிலும் பதிவு செய்திருக்கிறது மக்கள் நல கூட்டணி. இன்னும் சொல்ல போனால் திமுக விமர்சிப்பதை விட மக்கள் நல கூட்டணி தான் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறது. ஊழல் விவகாரமாக இருந்தாலும் மது பிரச்சனையாக இருந்தாலும் தனிநபர் சிக்கல்களாக இருந்தாலும் அனைத்தையும் மிக கடுமையாக மக்களிடத்தில் அம்பலப்படுத்தி வருவது மக்கள் நல கூட்டணி தான். ஆனால் வேண்டுமென்றே தொடர்ந்து இந்த அவதூறை பரப்பி வருவது ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்க முடியாது. மக்கள் நல கூட்டணி அணி என்றாலும் கேப்டன் அணி என்றாலும் இரண்டுமே ஒன்றுதான் என்றும் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் தொல் திருமாவளவன் அப்போது தெரிவித்தார். மதுரையில் இன்று மாலை நடைபெறும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதற்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் தீபன் சக்கரவர்த்தி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் தீபன், உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. தீபன். வணக்கம் தமிழ். நிச்சயமாக தேமுதிக சார்பில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டமானது இன்று மதுரை மாநகரில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வருகின்ற 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் 2 கட்டங்களாக இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த தேர்தல் அறிக்கையில் பல சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக அனைவருக்கும் கல்வி, இது மட்டுமல்லாமல் ஊழல் ஒழிப்பு, பெண்கள் முன்னேற்றம், இது மட்டுமல்லாமல் விவசாயிகள் நலன், சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல திட்டங்கள் இதில் இருக்கின்றன. இந்த தேர்தல் விளக்கத்தை, இந்த தேர்தல் அறிக்கையை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே நேற்று முன்தினம் திருநெல்வேலியிலும் நேற்றைய தினம் தூத்துக்குடி நடைபெற்றது. 3வது நாளாக இன்று தற்பொழுது மதுரை மாநகரில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. தற்பொழுது இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த பொதுக்கூட்டமானது நடைபெறும். இந்த பொதுக்கூட்டம்
பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து கேப்டன் விஜயகாந்த் அணி என்ற ஒரு அணி உருவாகி இருப்பதால் தற்பொழுது இதற்கு ஆதரவு பெருத்துள்ளது. இது மட்டுமில்லாமல் தற்பொழுது இந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக மட்டுமல்லாமல் மற்ற கூட்டணி கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள், அதாவது விடுதலை சிறுத்தை, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 5 கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்பதால் தற்பொழுது ஏராளமான மக்கள் தற்பொழுதே வர துவங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காகவே தற்பொழுது இங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்பொழுது குவிந்து வருகின்றனர். மதுரை மாநகரை பொறுத்தவரை அதிகமாக தொழிலாளர்கள் இருப்பதால் இன்றைய கூட்டம் மிகவும் ஆதரவாகவும் மிகவும் ஆர்ப்பரிப்புடன் இருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த விழா ஏற்பாட்டினை தேமுதிக சார்பில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 மாவட்ட செயலாளர்களும், அதாவது மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் திரு சிவமுத்துக்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் திரு பாலசுப்ரமணியன், இது மட்டுமல்லாமல் தெற்கு மாவட்ட செயலாளர் ஏ.கே.டி. ராஜா ஆகிய 3 மாவட்ட செயலாளர்களும் தற்பொழுது இந்த விழா ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுக்கூட்டமானது துவங்கி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபா. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். கொள்ள முடியாத முதலமைச்சராக ஜெயலலிதா இருப்பதால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே மின்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள முடியும் என மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர் பல மாநிலங்களில் நிறைவேற்றப்பட வேண்டிய மின் திட்டங்கள் தொடர்பாக அங்குள்ள முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களுடன் பேசி வருவதாக கூறினார். கடந்த 18 மாதங்களில் 28 மாநிலத்தின் மின்துறை அமைச்சர்களை மட்டுமல்ல முதல்வர்களுடன் கூட சந்தித்து பேச முடிந்தது என்றும், ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தன்னால் இதுவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக மாநில மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனிடம் தாம் கேட்டபோது சுய முடிவு எடுக்காமல் பல மாதங்கள் ஆகியும் இதுவரை பதிலளிக்கவில்லை என பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். You come from Tamil Nadu, one sentence will help you understand the problem. Why this problem is only there in Tamil Nadu? It's a part of the country where I can't even reach out to the Chief Minister. I have made several attempts to talk to their leaders without success. So I have access to 28 states in this country. But on the 29th state, even if I call up and want to talk, I talk to the power minister. He hears me and he says, okay, I'll talk to Amma. மக்களின் பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்களை ஒருவரும் வாய் திறப்பது இல்லை என்றும், சென்னையில் இருந்து தயாரித்து வரப்பட்ட அறிக்கையை அவர்கள் வாசிக்கிறார்கள் என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூடிய மின்துறையில் அந்த மாநிலத்திற்கு தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் பியூஷ் கோயல் அப்போது கூறினார். In Parliament, they can't open their mouth, any of the members of that party, unless they have a script which has been sanitized or vetted in Chennai, and they read out from that. It's actually the state where in my 18 or 22 months, I've only been able to reach out to the CM once, where I got a call back, and she promised, but till today has not signed up. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை ஏற்பட்டு வரும் நிலையில் மின்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து தமிழக அரசு சார்பில் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் மூலம் கொள்ளையடித்து வைத்துள்ள பணத்தை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்க காத்திருக்கும் அதிமுகவை வீழ்த்துவதே தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் நோக்கம், குறிக்கோள் என்று அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர்கள் செய்திருக்கக்கூடிய பகல் கொள்ளையை போன்ற ஊழல் மக்கள் மனதை போய் சேர்ந்து விட்டது. குறிப்பாக இணையதளத்தின் மூலமாக, நமது செல்போன் சிங்கங்கள் மூலமாக மிகவும் ஆடி போயிருக்கிறது அதிமுக வட்டாரம். அதனால் தான் சரத்குமாரை அவர்கள் அழைத்தார்கள், அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டு திரும்ப அழைத்தார்கள். அந்த பயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது கண்கூடாக தெரிகிறது. அவர்கள் பணத்தை நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை கோடியை வாரி இறைத்தால் இம்முறை அவர்கள் ஜெயிக்க முடியாது. திமுகவை நாங்கள் பெரிதாக கருதவில்லை. அவர்கள் இப்பொழுது போட்டியே தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான். விளையாட்டுத் துறையில் இளைஞர்கள் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்.
மன் கி பாத் என்ற மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய கால்பந்து அணி தரவரிசையில் மிகவும் குறைவாக இருப்பதாக கவலை தெரிவித்தார். இதனால் கால்பந்து ஆட்டத்தை கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கால்பந்து விளையாட்டுக்கும் இளைஞர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அவர் அப்போது கேட்டுக் கொண்டார். மேலும் இன்று நடைபெறவுள்ள இந்திய ஆஸ்திரேலிய உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற தமது வாழ்த்துக்களையும் அப்போது தெரிவித்துக் கொண்ட பிரதமர் விடுமுறை காலத்தை வீணடிக்காமல் ஏதாவது ஒரு திறமையை மாணவர்கள் வளர்த்துக் கொண்டு விளையாட்டுத் துறையில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். குடும்ப தகராறு காரணமாக தம்பியை அண்ணனே கொலை செய்த சம்பவம் உடுமலைப்பேட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்த எலையமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். இவருக்கும் அவரது சகோதரர் கிருஷ்ணசாமிக்கும் இடையே குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சகோதரர் மீது கோபமுற்ற ராஜமாணிக்கம் திடீரென அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். சண்டை கட்டிக்கிறாங்க, சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனை கூட அடிச்சு கை வச்சுக்குவாங்க. இது வந்து திடீர்னு நைட் ஒரு 3 மணிக்கு பீடி கேட்டிலேன்னு சொல்றாங்க. ஒரு பீடிக்காக வேற சொத்து பிரச்சனை அதெல்லாம் இல்லை. ஒரு 6 மாசமா வீட்டுல எங்கேயும் வெளியில போறதில்ல. இப்போ பீடி வாங்கினா கூட தம்பி தான் வாங்கி கொடுப்பாங்க. அது ஒரு காரணத்தினால கொஞ்சம் மனநல செட்டில் ஆகாது. அதனால இந்த மாதிரி ஆகிட்டு வேற ஏதாவது பிரச்சனை இல்லை. வேற சொத்து பிரச்சனை சொத்து பூரா எந்த பிரச்சனை. கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ராஜமாணிக்கம் கடந்த சில தினங்களாக மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கொலை குறித்து அமராவதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கண் பார்வையற்றவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் கார் கண்காட்சி நடைபெற்றது. கண் பார்வையற்றவர்களின் நலனுக்காகவும் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தேசிய பார்வையற்றோருக்கான சங்கம் சார்பில் கடந்த 24 ஆண்டுகளாக கார் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை டிடிகே சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற கார் கண்காட்சியில் ஏராளமான பார்வையற்றவர்கள் கலந்து கொண்டு பிரெய்லி முறையில் காரை ஓட்டினர். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்ல இருந்தே நான் இந்த காராலி காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த காராலி காம்படிஷன்ல கலந்துக்கிறதுனால. ஏன்னா பிரெயில் லெட்டர்ஸ்லாம் மறக்காம இருக்கும், நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் வளரும். அதுவும் இல்லாம சென்னையில வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு, எப்படி ரூட்ஸ் எல்லாம் போகணும், அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இங்க வந்து ஒவ்வொருத்தரைய பத்தி நல்லாவும் பழகிக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கலாம். அந்த நாள் வந்து ஒரு நல்ல அனுபவம் உள்ள நாளா, சந்தோஷமான நாளா இருக்கும் எங்களுக்கு. வருஷம் இந்த காராலியில கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் விவேக் இதுபோன்ற கண்காட்சிகளால் கண் பார்வையற்றவர்களுக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் என்று கூறினார். மேலும் தேர்தலில் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்றும் நடிகர் விவேக் தெரிவித்தார். ஒரு அரசாங்கத்தையே நிர்ணயிக்கிற பவர் உங்க கையில இருக்கு. So you have that confidence and power. So if you vote, you have to cast your vote. அதுதான் முக்கியம். அது எல்லாருமே செய்யணும். எல்லா மக்களும் இப்ப போடுவாங்கன்னு நினைக்கிறேன். முந்தி இருந்ததை விட இப்ப கூட்டிட்டு தான் இருக்கு. 50%, 60%, 67% கூட்டிட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் இன்னமும் அதிகமா இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு. ஸோ நிச்சயமா அவங்க எல்லாருமே ஓட் போடுங்கன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. எங்களை மாதிரி செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்ல, ட்விட்டர் ஃபேஸ்புக்லயே எல்லா மக்களுமே இன்னைக்கு ஓட்டு போடுறத வந்து அவசியத்தை வந்து வலியுறுத்துறாங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். பாதியில் நிறுத்தப்பட்ட தூர்வாரும் பணியினை தொடர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அடுத்துள்ளது கனம்பட்டு கிராமம். விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ள அந்த கிராம மக்கள் பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டுள்ள ஏரி நீரை பயன்படுத்தி பயிர் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஏரியில் புதர் மண்டி கிடப்பதால் அதில் உள்ள தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாமல் வீணாகி போகிறது. இதையடுத்து அங்கு தூர்வாரும் பணியை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டு வந்தனர். ஆனால் சில நபர்கள் அப்பணியை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் பாதிப்படைந்த விவசாயிகள் ஏரியில் தூர்வாரும் பணியை மீண்டும் தொடர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எங்க ஊர் ஏரியை வந்து தூர்வாரத்துக்கு பிடிஓ டிபார்ட்மெண்ட் ஒரு வாரமா வேலை செஞ்சிருந்தாங்க. அந்த வேலையை வந்து சமூக விரோதி வந்து வேலை நிப்பாட்டாங்க. ஏன் நிப்பாட்டினாங்கன்னு காரணம் தெரியல. வெளியூர்ந்து வந்து நிப்பாடுறதுனால வேலை தடைப்பட்டுச்சு. அதனால வந்து எங்க ஊர் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். தண்ணி இல்லை, தண்ணி நிக்கல ஏரியில. அதனால வந்து திருப்பி வந்து அந்த பணியை செஞ்சு எங்க ஊருக்கு விவசாயிக சிறப்பா விவசாயம் பண்றதுக்கு கலெக்டர் அம்மாவை பார்த்து மனு கொடுக்க வந்து. மின் கட்டணம் செலுத்தாத கிராம பஞ்சாயத்துகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கிராம பஞ்சாயத்துகளுக்கு மின் கட்டணம் செலுத்துவதற்கான நிதியை கடந்த 2.5 ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகம் விடுவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் திருவாரூர் மாவட்டத்தில் பல கிராம பஞ்சாயத்துகளுக்கான மின் கட்டணம் சுமார் 3 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரை செலுத்தப்படாமல் உள்ளதால் பல ஊராட்சிகளுக்கு மின் இணைப்பை துண்டித்து மின்வாரியம் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதனால் குடிநீர் கிடைக்காமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். பணம் கட்டாதங்கிற காரணத்தினால மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. தெருவிளக்கு, மின் பம்பு, மின் மோட்டார் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள் எல்லாருமே தண்ணிக்கு அலைகிறாங்க. இது ஏன் துண்டிக்கப்பட்டிருக்குன்னா எங்க ஊர்ல இபி பெண்டிங் கிட்டத்தட்ட 34 லட்சம் ரூபாய் பெண்டிங் இருக்கு. இப்போ காவல்துறை அதிகாரி, துணை கண்காணிப்பாளர்லாம் என்ன சொல்றாங்க, 10 மணிக்குள்ள உங்களுக்கு நாங்க பேசி சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு நேரங்களில் தெருவிளக்கு எரியாததால் சாலையில் நடந்து செல்லும் பெண்கள் கடும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மின் கட்டணத்தை செலுத்தி மின் விநியோகத்தை சீர்படுத்த வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பென்னாகரம் அருகே கிணறு வெட்டும் போது கிரேன் முறிந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே நாகனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மாரியப்பன் என்பவரது வீட்டில் கிணறு தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக கிரேன் உதவியுடன் 10க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளிகள் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பணியின் போது கிணற்றின் மேல் பகுதியில் இருந்த கிரேன் முறிந்து விழுந்துள்ளது. இதில் பணியில் ஈடுபட்டிருந்த கூலி தொழிலாளிகள் சக்திவேல், முருகேசன் மற்றும் இடும்பன் ஆகியோர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சக்திவேல் மற்றும் முருகேசன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். நாவனம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் மாரியப்பன்றவர் கிணறு நோண்டுறதுக்காக இவங்களெல்லாம் ஒரு 10 பேரை சேர்த்து கிரேன் மூலமா கிணறு வெட்டுறதுக்கு கூட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு வாரமா. இதுல நேற்று சாயந்தரம் ஒரு 5 மணி அளவுல கிணத்துல இருந்து மேலே ஏறும்போது கிரேன் ரோப் அருந்து விழுந்து உள்ளே 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஊர்ல ஒரே டைம்ல 2 பேர் இறந்ததுனால சோகத்தில் இருக்கு. இதனிடையே உளுந்தூர்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த கார் விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சுரேஷ் என்பவர் தனது குடும்பத்தாருடன் வெளியூர் சென்றுவிட்டு சென்னை திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன்.